ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறையில் 3வது நாள் திருதியை நட்சத்திரம். அது அட்சய திருதியை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நம்ம என்ன பண்ணினாலும் சரி, என்ன வாங்கினாலும் சரி, அது மென்மேலும் பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் வெள்ளிக்கிழமையோடு, அதாவது சுக்கிரவாரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அட்சய திருதியாக வந்திருக்குங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்த ஒரு நாள். நமக்கு தேவையான பணத்தையும் சரி, செல்வ வளத்தையும் சரி கொடுக்கக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார் தான். அதனால் குறிப்பிட்ட இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு கண்டிப்பாக உங்களுடைய வீட்டிலையாக இருந்தாலும் சரி, இல்லை கோவிலையாக இருந்தாலும் சரி போய் பண்ணுங்கள். இன்றைய நாளில் தங்கம் வாங்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தங்கம் வாங்க முடியாதவங்க தங்கம் வாங்கினதுக்கு ஈக்குவலான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை நான் நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பூவை நீங்கள் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு தங்கம் வாங்கினதுக்கு சமங்க. அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இதை நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வறுமையாக இருந்தாலும் சரி, அது தீர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். செல்வ வளத்தில் நீங்கள் ஓங்கி உயர்ந்து இருப்பீங்க. ஒரே ஒரு கோடு போடாத வெள்ளை தாள் எடுத்துக்கோங்க. பச்சை நிறத்தில் ஒரு பேனா எடுத்துக்கோங்க. பேனா கிடைக்காத பட்சத்தில் ஸ்கெட்ச், மார்க்கர், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த நாள் முழுக்க உங்களுக்கு எந்த நேரம் வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். செய்கிறதுக்கு சுக்கிர ஓரையில் பண்ணிங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அந்த தாளில் நீங்கள் 11 முறை நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை எழுதுங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ஷயம். அக்ஷயம் அப்படின்னாலே வளர்தல் அப்படின்னு அர்த்தங்க. இந்த அக்ஷயம் அப்படின்ற வார்த்தையை 11 முறை நீங்கள் எழுதிட்டு இதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி அப்படியே வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுத்து உங்களுடைய பணப்பெட்டியிலையோ இல்லது நகைப்பெட்டியிலையோ நீங்கள் வச்சிடலாம். உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னாலும் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் எழுதி உங்களுடைய தினசரி பயன்படுத்தக்கூடிய பர்ஸில் கூட நீங்கள் தனித்தனியாக வச்சுக்கலாம். எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளை தவற விடாதீங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர.